மெட்ரோ ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் விஜய் ரயில் பயணிகளுடன் கலந்துரையாடியிருக்கிறார். மெட்ரோ ரயிலில் பயணித்த போது சக பயணிகளுடன் முதலமைச்சர் விஜய் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னையில் மெட்ரோ ரயில் பயணிகளுடன் முதலமைச்சர் விஜய் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். சென்னை அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் விஜய் பயணத்தில் ஈடுபட்டார். அப்போது ரயிலில் பயணித்த போது சக பயணிகளுடன் முதலமைச்சர் விஜய் கலந்துரையாடினார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று மெட்ரோ ரயிலிலே பயணம் மேற்கொண்ட நிலையில்தான் மெட்ரோவில் பயணித்த சக பயணிகளோடு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்தார். அதாவது முதலமைச்சர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்கின்றார் என்ற தகவல் இன்று பிற்பகல் வெளியான உடனேயே முதலமைச்சர் எந்த மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து புறப்படுகின்றார், எந்த நிலையத்தில் இறங்குகின்றார் என்பதையும் கடந்து அவர் செல்லக்கூடிய வழியில் உள்ள அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டிருந்தார்கள். ஆனால் நீண்ட நேரம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் காத்திருக்க கூடாது, உடனுக்குடன் நீங்கள் எந்த பகுதி மெட்ரோவில் ஏற வேண்டுமோ அதில் ஏறி செல்லுங்கள் என்று அங்கே இருந்த பயணிகளை எல்லாம் காவல்துறையினர் அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் முதலமைச்சரை பார்ப்பதற்காக இன்று பிற்பகல் முதலே நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு மெட்ரோ ரயில் நிலையத்திலும் காத்திருக்க தொடங்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் வரக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் என்பது தீர்மானிக்கப்பட்டு அதில் அந்த முதலமைச்சர் பயணிக்கக்கூடிய பெட்டியிலே காவல்துறை பாதுகாப்போடு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தன. அதன் பிறகு முதலமைச்சர் வந்த அந்த ரயில் பெட்டியில் பயணிகளும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் முதலமைச்சர் பேசிய அந்த காணொலிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றன. முதலமைச்சர் பயணித்து வரும் பொழுது அவர்களிடம் சற்று நேரம் பேசியிருந்தால் அவர்களுடைய எந்த பகுதியிலிருந்து எங்கே செல்லுகின்றார்கள், மெட்ரோ என்பது அவர்களுக்கு எவ்வளவு தேவையாக இருக்கின்றது, அத்தியாவசிய தேவையுடையதாக மெட்ரோ இருக்கின்றதா என்பதை எல்லாம் முதலமைச்சர் கேட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயிலினுடைய பயன்பாடு என்னவாக இருக்கின்றது என்பதை முதலமைச்சர் அறிந்து கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தமிழக அரசியல் ரீதியிலாக மாற்றங்கள் என்பதையும் கடந்து நிர்வாக ரீதியாக பல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் ஆர்வம் காட்டி வருகின்றார். குறிப்பாக உட்கட்டமைப்பு திட்டங்கள் மீது மிகுந்த ஆர்வத்தோடு முதலமைச்சர் இருப்பதை அரசு துறையினுடைய பல்வேறு அதிகாரிகளும் அந்த ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்ற பிறகு சொல்வதை கேட்க முடிகின்றது. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெறக்கூடிய ஆய்வுக் கூட்டமாக இருந்தாலும் சரி, அதே போன்று இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்கள், கட்டுமானத்துறை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே முதலமைச்சர் உட்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்றே சொல்லி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் சென்னையினுடைய மெட்ரோ ரயில் திட்டங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் நேரில் பயணித்து இன்றைக்கு பார்வையிட்டு அறிந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் அந்த மெட்ரோ ரயில் சேவை என்பது மதுரைக்கும் கோவைக்கும் கிடைக்கவில்லை. வட இந்திய நகரங்களில் எல்லாம் ஒரு சில நகரங்களுக்கு, இந்த ஆக்ரா உள்ளிட்ட நகரங்கள் எல்லாம் ஒப்பீட்டளவில் மதுரை போன்றோ கோயம்புத்தூர் போன்றோ பெரிய நகரங்கள் கிடையாது. ஆனால் அந்த நகரங்களில் எல்லாம் இந்தூர் உள்ளிட்ட நகரங்களிலே மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று பார்க்கப்படக்கூடிய கோவை, அதே போன்று கிராமங்களுடைய மாநகரம் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய மாநகராட்சியான மதுரை மாநகராட்சி தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆன்மீக தலமாக இருக்கின்றது. அந்த மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை நாம் பெற முடியவில்லை என்பது தமிழக ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடிய செய்தியாக இருந்தது. அதற்கான டிபிஆர் என்பது கடந்த ஆட்சியில் தயாரிக்கப்பட்ட பொழுது சில குறைபாடுகள் இருந்தன என்று காரணம் காட்டி மத்திய அரசு அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கவில்லை. ஒரு மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என்றால் அதனுடைய பாலத்தின் உயரம் இவ்வளவு தூரம் இருக்க வேண்டும், அந்த பாலத்தை சுற்றிலும் இவ்வளவு நீளத்திற்கு நீங்கள் இத்தனை அகலத்திற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றி வைத்து அந்த பகுதியை வெட்ட வெளியாக வைத்திருக்க வேண்டும் என்பதை போன்ற பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் அது போன்ற நிபந்தனைகளை பின்பற்றாமல் டிபிஆர் தயாரித்ததன் காரணமாக அந்த இரண்டு முக்கிய நகரங்களுக்கும் தமிழகத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு வருத்தம் பலருக்கும் இருந்தது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் அது போன்ற எந்த விதமான நிகழ்வுகளும் இனி வந்துவிடக்கூடாது, ஒரு திட்ட அறிக்கையை தயாரித்தால் அது முழு அளவில் அந்த திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான திட்ட அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பதாக தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்கக்கூடிய அமைச்சர்களிடம், அதிகாரிகளிடம் அறிவுறுத்தி வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.